கேள்வி பதில் புத்தகம். கேள்வி எண் 19 வருடம் 1909. தூதர்கள் குமாரர்களாக தூதர்கள். ஏஞ்சல்ஸ் as sons of. நம்முடைய இரட்சகர் இயேசு தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்று கூறப்படும்போது தூதர்கள் தேவனுடைய குமாரர்களாக அழைக்கப்படுவது எப்படி? இக்கேள்விக்கான பதில்: இந்த முறையில்தான் ஒரே பேரான என்ற வார்த்தைக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். நம்முடைய கர்த்தர் மனுஷீகத்திற்கு முந்தைய இருப்பில் பிதாவினால் நேரிடையாக ஒரே பேரானவராக அவர் மட்டும் இருந்தார். தூதர்கள் தேவனுடைய குமாரர்களாக இருக்கும் நிலையில் அவர்கள் தேவனால் நேரிடையாக ஜெனிப்பிக்கப்படவில்லை. ஆனால் அவர்கள் நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினால் சிருஷ்டிக்கப்பட்டார்கள். ஏனெனில் சகலமும் அவரால் உண்டாக்கப்பட்டது. ஆகவே அவர் தூதர்களை தம்முடைய வல்லமை அல்லது தம்முடைய அதிகாரத்தில் உண்டாக்கவில்லை. ஆனால் பிதாவின் வல்லமை மற்றும் அதிகாரத்தினால் உண்டாக்கப்பட்டார்கள். 5ஆம் வால்யூமை பாருங்கள். ஆமீன்.